வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று மாதிரியே பெரியார் விஷயத்தை பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட்டு பில்லை ஏதோ ஒரு கூதல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு டக்குன்னு புரியலை. தேடி பார்த்துட்டு உங்களுக்கு விரிவாக நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் பல ஆங்கிளில் யோசித்து பார்த்தேன். கடைசியாக தான் தெரியுது, ஒரு வித்தியாசமான உருட்டியிருக்காங்க. அது என்ன வித்தியாசமான உருட்டு, அப்படி உருட்டி அது மூலமாக என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத மாதிரி ஒரு வேலை செஞ்சு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடி கட்டிகிட்டு இருந்த கரண்ட் பில்லை விட இப்போ குறைஞ்சது ஒரு 300 ரூபாயாவது எக்ஸ்ட்ரா கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கா? அதே பயன்பாட்டுக்கு மின்சாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏப்ரலில் ஒரு பில்லு, ஜூனில் ஒரு பில்லுன்னு வரும். ஒரு சிலருக்கு மார்ச்சில் ஒரு பில்லு, மேல ஒரு பில்லு, ஜூலையில் ஒரு பில்லுன்னு வரும். இப்போ எனக்கு இந்த ஜூலை பில்லும் மே பில்லும் வந்ததுக்கப்புறம் தான் பழைய பில்லோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தான் இன்றைக்கி விரிவாக சொல்ல போகிறோம். இந்த கரண்ட் பில்லில் என்ன கூதல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எப்படி ஸ்ட்ரக்சர் இருந்தது, எல்லா கரண்ட்டு வச்சுருக்கவங்களுக்கும் 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் உள்ளதுக்கு பில்லு அப்படின்னு வச்சுருந்தாங்க. தாவேகா வந்தோடனே என்ன சொன்னாங்க, 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாங்க. அதாவது 500 யூனிட்டுக்கு கம்மியாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு. அதிலே ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்போ அந்த 200 யூனிட்டுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு முழு கரண்ட்டுக்கும் பில்லா, இல்லை அந்த 100 யூனிட் உண்டா அப்படின்னு. அது அவங்களுக்கே தெளிவில்லாமல் முதல்ல வெளியிட்ட அரசாணை வேறு, அப்புறம் திரும்ப திருத்தி இல்லை 100 யூனிட்டும் உண்டு, 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட்டு ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்திங்கன்னா 100 யூனிட் மட்டும்தான் ஃப்ரீ, மிச்சத்துக்கு பணம் கட்டணும் அப்படின்னாங்க. சரி, இதில் எப்படி கரண்ட் பில்லை ஏற்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கரண்ட் பில்லு டேரிஃப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டேரிஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 யூனிட்டோட யூஸ் பண்ணால் ஃப்ரீன்னு இருந்தது. சரியா? அதுக்கு பிறகு 101லேருந்து 200 யூனிட் வர பயன்படுத்துகிறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2.25 சார்ஜ் பண்ணாங்க. சரியா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 201லேருந்து 500 யூனிட் வர இருக்கிறதுக்கு ₹4.50. அதுக்கு மேலே போகும்போது ஒரு யூனிட்டுக்கு ₹6 இருந்தது. இப்போது அந்த கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னு பில்லு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஒரு 360 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன், அவருக்கு வரக்கூடிய பில்லு எவ்வளோ வரும்னா ₹945 வரும். ஏன்னா 100லேருந்து 0 வர ஒன்றும் கிடையாது, 101லேருந்து 200 வர ₹2.25, அதாவது ₹225. அதன் பிறகு 160, அதன் பிறகு இருக்குல்ல 201லேருந்து உள்ள பில்லு, அதுக்கு ₹4.50 கணக்கு போட்டிங்கன்னா ₹945 வரும். இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முக்கியமான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த 101லேருந்து 201 வரை இருந்தால் ₹2.25 இருந்தது இல்லை, அதை தூக்கிட்டாங்க. சத்தமே இல்லாமல் தூக்கிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ₹4.70 ஆக்கிட்டாங்க. முன்னாடி எவ்வளோ இருந்தது, ₹4.50 இருந்தது 201லேருந்து. அந்த 201லேருந்து ₹4.50 இருந்ததை 101லேருந்தே ₹4.70 ஆக்கிட்டாங்க. அப்போ எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 360 யூனிட் பயன்படுத்தினவர் முன்னாடி ₹945 செலவு பண்ணி கட்டியிருந்தாருன்னா, இப்போ எவ்வளோ கட்டுவார்னா ₹752 கட்டுவார். எஃபெக்டிவாக ஒரு ₹77 கிட்ட மிச்சமாகுது அவருக்கு. இது இன்னொரு அடுத்த பேட்சுக்கு பார்ப்போம். 460 யூனிட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு, இன்னொரு 100 யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பில்லு ₹1395 வரும். இப்போ உள்ள புது பில்லு எவ்வளோ வருது, ₹1318 வருது. ஏன்னா இந்த ரேட்டு முன்னாடி அங்கே ₹6 இருந்தது பில்லை ₹6.30 ஆகிட்டாங்க. அந்த ரெண்டாவது டேரிஃப் ₹6 இருந்ததில்ல, அதை ₹6.30 ஆக்கியிருக்காங்க. அதே போலவே அதுக்கு அடுத்த பேட்சில் ₹8 இருந்தது, ₹8.40 மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேட்சுக்கு
முன்னாடி 9 ரூபா இருந்தது, அது 9 ரூபா 45 பைசாவாக மாற்றியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டாரிஃப், அதாவது 900 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துபவர்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பழசு இருந்தது 10 ரூபா இருந்தது, இப்போ 10 ரூபா 50 பைசா ஆகிட்டாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், முன்னாடி ஒருத்தர் ஒரு 960 யூனிட் யூஸ் பண்ணியிருந்து 6150 ரூபா பணம் கட்டியிருந்தாருன்னா, இப்போ அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 6450 ரூபா, 350 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கு கீழே பாருங்கள், 560 யூனிட் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா முன்னாடி 2430 ரூபா கட்டியிருப்பார், இப்போ கட்ட போகிறது 2550 ரூபா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்படி எங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் யூனிட் மின்சாரத்தோட விலையும் ஏற்றியிருக்காங்க. அதாவது 0 இருந்தது 0, 2 ரூபா 25 பைசாவாக இருந்ததை 4 ரூபா 70 பைசாவாக மாற்றுறாங்க. 4 ரூபா 50 பைசாவாக இருந்ததை 4 ரூபா 70 பைசாவாக மாற்றுறாங்க. 6 ரூபாயாக இருந்த 6 ரூபா 30 பைசாவாக இருந்ததை 6 ரூபா 70 பைசாவாக மாற்றிருக்காங்க. 8 ரூபாயை 8.50 மாற்றிருக்காங்க. 9 ரூபாயை 9.50 மாற்றிருக்காங்க. 10 ரூபாயை 10.50 மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் 50 பைசா எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கிட்டே போயிருக்காங்க. இப்போ யாருக்குமே தெரில 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னது உண்மை, அதில் பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் வெளியே அவர்கள் மறைத்த இன்னொரு முக்கியமான உண்மை என்னென்னா, எல்லா டாரிஃப்லேயும் 50 பைசா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க. புரியுதா? 900 யூனிட்டுக்கு மேலே போனால் முன்னாடி 10 ரூபா இருந்தது, இப்போ 10 ரூபா 50 பைசா. 700 யூனிட்டாக இன்னும் இருந்ததை 700 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறதுக்கு முன்னாடி 8 ரூபா இருந்தது, 9 ரூபா இருந்தது, 9 ரூபா 50 பைசா. முன்னாடி 8 ரூபா இருந்த டாரிஃபை 8 ரூபா 40 பைசா. 6 ரூபா இருந்த டாரிஃபை 6 ரூபா 70 பைசா. 4 ரூபா 30 பைசாவாக இருந்த டாரிஃபை 4 ரூபா 70 பைசாவை மாற்றி, அந்த முன்னாடி 101லேருந்து 200 வர ஒரு யூனிட் இருந்ததில்ல, 2 ரூபா 25 பைசா. அப்போ அந்த 2 ரூபா 25 பைசா யூனிட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டபுள் கட்டுறீங்க. இப்போது நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் பில்லில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 300 ரூபா ஏறிடும். ஏன்னா அந்த 101லேருந்து 200 யூனிட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் முன்னாடி செலுத்தினது 2 ரூபா 25 பைசா கட்டினீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அதுக்கு 470 ரூபா கட்டுறீங்க. 225 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த பில்லை 470 ரூபா கட்டுறீங்க. யோசிச்சு பாருங்கள், அப்படியே உங்கள் மின்சார பில்லில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 250 ரூபா ஏற்றிட்டாங்க. அதாவது நீங்கள் 560 ரூபா முன்னாடி கட்டிகிட்டு இருந்தீங்க, 560 யூனிட் யூஸ் பண்ணீங்க ஏப்ரல் மாதம் வர. அப்போ உங்களுக்கு வந்த பில்லு உதாரணத்துக்கு, அதாவது 560 யூனிட்டுன்னு சொன்னேன்னா, 560 யூனிட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி வந்த பில்லு எவ்வளோவா இருந்திருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா 2430 ரூபா வந்திருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டேரெக்டாக 2600 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த முதல் பேட்ச் இருக்குது பாருங்கள், 101லேருந்து 201, அந்த பேட்சுக்கு இருக்கிற கரண்ட்டு மட்டும் 225 ரூபா அப்படியே டபுள் ஆகிடுச்சு. அப்போ கண்ணுக்கு தெரியாமல், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கரண்ட் பில்லை ஒரு 300 ரூபாயை ஏற்றிருக்கிறாங்க. இந்த 300 ரூபாய் ஏற்றுனதில் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டுக்கு சர்வசாதாரணமாக 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரை மின்சார கட்டணத்தை ஏற்றியிருக்காங்க ஆவரேஜாக. இதில் பயன்படுறவங்க இருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. அந்த 500 யூனிட்டுக்கு கம்மியாக பயன்படுத்துபவர்கள் ஒரு 75 ரூபாயிலேருந்து 125 ரூபா அவங்களுக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகுது. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் மிச்சமாகலை. அவங்க ஏற்கனவே கட்டின பில்லில் ஒரு 75 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரை கம்மியாகுது. இந்த 200 யூனிட் ஃப்ரீயோட சேர்த்து, 200 யூனிட் ஃப்ரீ இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர் எவ்வளோ கட்டினாரோ அதுலேருந்து ஒரு 75 ரூபா குறையுது, இல்லை மேக்ஸிமம் 100 ரூபா குறையுது, அதுக்கு மேலே குறையலை. ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு மினிமம் 250 ரூபாயில் தொடங்கி 500 ரூபா வரை கரண்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்திலேருந்து குறைஞ்சபட்சம் 250 ரூபா இவங்க அடிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் சுமார் நம்ம ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்கள வச்சு கணக்கு போட்டிங்கன்னாலே சுமார் 2.5 கோடி பேர் இருக்காங்க. சரியா? இந்த 2.5 கோடி பேரில் அப்படியே நீங்கள் ஒரு 50 லட்சம் பேரை விட்டுருங்க. அந்த 50 லட்சம் பேருமே 500 யூனிட் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது, சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ கூட 2 கோடி பேர் வீடுகளில் மாதம் சுமார் 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா இபி பில்லு கட்டுறாங்கன்னா என்ன நடக்குது? இபிக்கு மாதம் சுமார் 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் வருது. ஒரு மாதத்துக்கு 500 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் நம் மக்களிடமிருந்து பணம் சுரண்டப்படுகிறது நேரடியாக.
கரண்ட்டு பில்லுன்னு போட்டு ஒரு பில் போட்டு கொடுத்து உங்கள்கிட்டருந்து எடுத்துட்டாங்க. போன ஆண்டு நம்ம மக்கள் தங்களுடைய பணத்தில் இருந்து மற்ற செலவுகளுக்கு வச்சுருந்த பணத்தில் 6000 கோடி ரூபாய் மொத்தமாக உறிஞ்சி எடுக்கப்படுகிறது மின்சாரத்துறையின் மூலமாக. இதுதான் மாற்றமா? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கரண்ட்டு பில்லு கட்டினோமோ அந்த கரண்ட்டு பில்லை விட அது போக எக்ஸ்ட்ராவாக 6000 கோடி ரூபாய் நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து கட்டிகிட்ருக்கோம். இது நான் எல்லாம் யோசித்து பார்த்து உள்வாங்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு ஆவரேஜாக 250 ரூபா தானே சார் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 250 ரூபான்னு வச்சு அவங்க எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன உடனே பற்றியா எங்கள் தலைவர் வந்த உடனே சொன்ன மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டாரு அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ தான் கரெக்டாக மே மாதம் தான் கரண்ட் பில் வருது. கரண்ட் பில்லு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வந்திருக்கு. வழக்கமாக எனக்கு மே மாதத்தில் ஒரு 6000 ரூபாய் என்னவோ கரண்ட் பில் வரும். இந்த மாதம் அந்த மே மாதம் வந்த பில்லு 7500 வந்திருந்து. அது எப்போ 1500 எக்ஸ்ட்ரா வரும்னு நானும் வளைச்சி உள்ள பில்லை பார்க்குறேன். முன்னாடி பில்லில் பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பில்லுலலாம் பிரேக்கப்லாம் கிடையாது. கவர்மெண்ட் சப்சிடி இவ்வளவு, மொத்த அமௌண்ட் இவ்வளவு, கவர்மெண்ட் சப்சிடி இவ்வளவு, பேலன்ஸ் இவ்வளவுன்னு தான் போட்டிருந்தது. கணக்கு போட்டு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 7500 ரூபாய் எப்படி வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வருது. எப்படி வந்தது? நானும் போட்டு அந்த பில்லு பழைய பில்லெல்லாம் வச்சு குழப்பி தேடி பார்த்தா ஒன்றுமே புரியல கடைசி வரை. அதன் பிறகு தான் டேரிஃப் எப்படி இருக்குன்னு, இப்போ ஸ்லாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ஸ்லாபை தூக்கிட்டாங்க. மற்ற ஸ்லாபில் பூரா 50 பைசாவை ஏற்றிட்டாங்க. முன்னாடி 4 ரூபா 30 பைசா, இப்போ 4.70. முன்னாடி 6 ரூபா 30 பைசா, இப்போ 6 ரூபாய் 70. முன்னாடி 8 ரூபா 8.50. முன்னாடி 9 ரூபா 9.50. முன்னாடி 10 ரூபா 10 ரூபா 50 பைசா. எல்லா டேரிஃப்லையும் 50 பைசா ஏற்றிட்டாங்க. 50 பைசான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டா சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் 100 யூனிட்டுக்கு 50 பைசா கணக்கு போட்டு பாருங்கள், 50 ரூபா ஏறிடுது. ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் 50 ரூபா ஏறுது. அதாவது 6 ரூபா ஸ்லாபில் ஒரு 50 ரூபா ஏறுது, 8 ரூபா ஸ்லாபில் ஒரு 50 ரூபா ஏறுது, 9 ரூபா ஸ்லாபில் ஒரு 50 ரூபா ஏறுது, 10 ரூபா ஸ்லாபில் ஒரு 50 ரூபா ஏறுது. 450 சேரும்போது 200 ரூபா ஆட்டோமேட்டிக்காக பழைய கன்சம்ஷனுக்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா 200 ரூபா கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் 250 ரூபா ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு. ஏன்னா இப்போ 2 மாத பில்லுன்றப்ப 500 ரூபா வர கூட போகுதுன்றப்ப பாதி எடுத்தோம்னா 250 ரூபான்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 2 கோடி வீடுகளுக்கு கணக்கு போட்டிங்கன்னா 2 கோடி இன்ட்டு 250 கணக்கு போட்டோம்னா 500 கோடி. ஒரு மாதத்துக்கு 500 கோடினா 12 மாதத்துக்கு 6000 கோடி ரூபா நம் பணம் நம்மிடம் இருந்து சுரண்டப்படுகிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை மின்சாரத்துறை அமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா? இல்லை அந்த அதிகாரிகளே சேர்ந்து இப்படி ஒரு ஏமாத்து வேலையை பண்ணாங்களா? அதை புரிஞ்சிக்காமலே இவங்களே இந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் என் முன்னே இருக்குது. இதை குறித்த உங்கள் கேள்வி என்னென்னு பாருங்கள். இதை நீங்கள் செக் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணலாம். சரியா? எப்படி செக் பண்ணலான்னா நீங்கள் டிஎன்இபி பில் கால்குலேட்டர் அப்படின்னு போடுங்க. கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரு ஏதாவது குத்துமைப்பாக உங்களோட கன்சம்ஷன் எத்தனை யூனிட்டாக அந்த யூனிட் நம்பரை போடுங்க. ஒரு 550, 560, 610 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. அது ஸ்ப்ளிட் பண்ணி எந்த ஸ்லாபுக்கெலாம் என்னென்ன ரேட்டுன்னு போட்டு உங்களுக்கு மொத்த ரேட் எவ்வளோன்னு காட்டும். சரியா? அதை அப்படியே வச்சுங்க. போன டிசம்பர் 2025 டேரிஃப் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த பழைய டேரிஃப் வரும். அந்த பழைய டேரிஃபுக்கும் இந்த புது டேரிஃபுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி ரேட் ஏற்றிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.